நம்பர் 1, நீங்கள் ஒரு காலேஜ் லைஃப் முடிச்சுட்டு ஒரு கரியரை ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, ஒரு ஃப்ரெஷராக ஜாயின் பண்ண போகிறீங்க ஒரு ஒர்க்கில், இல்லைனா ஒரு 2-3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஆர் எல்ஸ் நீங்கள் ஒரு 10 to 15 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிற ஒரு ப்ரொஃபஷனல் அப்படின்னா இந்த 3 கேட்டகரியில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு கேட்டகரியை ரெப்ரசென்ட் பண்ணுறவங்களா இருந்தால் கூட இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ இந்த 3 கேட்டகரிஸ் ஆஃப் பீப்புளில் என்ன காமன் பார்த்தீங்கன்னா இன்கம். 3 கேட்டகரியில் இருக்கிற பீப்புளுமே வந்து கண்டிப்பாக ஒரு இன்கம் வாங்குவாங்க. கம்மி ஜாஸ்தி வாங்குவாங்க ஆப்வியஸ்லி, பட் ஸ்டில் இன்கம்னு ஒன்று கண்டிப்பாக வாங்குவாங்க. ஸோ நீங்கள் உங்கள் இன்கம் அண்ட் ஃபினான்ஸை டிசிப்ளின்டாக மேனேஜ் பண்ணுறதுக்கு குயிக்காக 2 ரூல் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்ல போகிறேன். பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் அந்த பெல் ஐக்கானை ஹிட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் உங்களை ரெகுலராக அப்டேட் பண்ண முடியும். ஸோ வித்தவுட் ஃபர்தர் ado, let's get into the video. ஃபர்ஸ்ட் என்னன்னா 50-30-20 ரூல். இந்த ரூல் பர்டிகுலராக முதல் 2 கேட்டகரி ஆஃப் பீப்புளுக்கு யார் பார்த்தீங்கன்னா காலேஜ் ஃப்ரெஷர்ஸ் அண்ட் அவங்க கரியரில் 2-3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறவங்களுக்கு தான் இந்த ரூல். ஸோ பேசிக்காக இந்த ரூல் என்னென்னா நீங்கள் உங்கள் சேலரியை 50-30-20ன்னு ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு 20,000 per month சேலரி வச்சு போகிறேன். ஏன்னா மெஜாரிட்டியாக இருக்கிறவங்க ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் வாங்குவீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ 20,000 per month வச்சு நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த 50-30-20 ரூல் வந்து ஜஸ்ட் ஒரு வேரியண்ட் தான். ஜென்ரலாக இந்த ரூல் பேர் எப்படி சொல்லுவாங்கன்னா NWSன்னு சொல்லுவாங்க, நீட் வாண்ட் சேவிங்ஸ். ஸோ 20,000ஓட 50% வந்து 10,000, 30% 6,000, 20% 4,000. ஸோ நீங்கள் உங்கள் சேலரியை இந்த மாதிரி 10,000, 6,000 அண்ட் 4,000 ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுக்கணும். அண்ட் எதுக்கெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நான் இப்போ சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீடு சொல்கிறேன். ஸோ நீடில் என்னென்ன இன்க்ளூட் ஆகும்னு கேட்டிங்கன்னா உங்களோட டே டு டே லைஃப்பில் இருக்கிற பேசிக் எசென்ஷியல் நீட்ஸ் மட்டும்தான் இன்க்ளூட் ஆகும். உங்களோட ஃபுட், க்ளோத், ரெண்டிங், அப்புறம் இன்டர்நெட் சார்ஜஸ், மொபைல் ரீசார்ஜஸ் இதெல்லாம். ஏன்னா பிகாஸ் இப்போது இந்த லாக்டவுன் சுச்சுவேஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் வந்து ஒரு மேண்டேட்ரி மாதிரி ஆகிடுச்சு. ஸோ அதுவும் உங்கள் நீட்ஸில் தான் இன்க்ளூட் ஆகும். ஸோ செகண்ட் கேட்டகரி என்னென்னு பார்த்தீங்கன்னா வாண்ட்ஸ். வாண்ட்ஸில் என்னென்ன இருக்குன்னா உங்களோட மினிமல் லக்ஸரி திங்ஸ் எல்லாம் இருக்கும். மினிமல் லக்ஸரினா என்னதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு விஷயம் இல்லாமல் உங்களால் சர்வை பண்ண முடியும், இருந்தாலுமே உங்களுக்கு அந்த பொருள் இல்லைனா அந்த ப்ராடக்ட் அந்த சர்வீஸ் வந்து உங்களுக்கு வேணும். அதுதான் வந்து மினிமல் லக்ஸரின்னு சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப பேசிக்காக இருக்கிற திங்ஸ்லாம் சொல்லணும்னா சினிமாவுக்கு போகிறது, நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான், எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் வாங்குறது, இயர்ஃபோன் ஒன்று இருந்துகிட்டே இன்னொன்று பர்ச்சேஸ் பண்ணுறது, சவுண்ட் குவாலிட்டி நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் வந்து வாண்ட்ஸில் வரும். அதுக்கு நீங்கள் 6,000 வரைக்கும் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம். அண்ட் லாஸ்ட் கேட்டகரி என்னென்னு பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஸோ இந்த 20% அதாவது உங்கள் 4,000 வந்து நீங்கள் கம்பல்சரியாக சேவ் பண்ணி தான் ஆகணும். இன்ஃபேக்ட் நான் ஆப்போசிட்டாக சொல்லியிருக்கணும். ஃபர்ஸ்ட் நீங்கள் அந்த 4,000 எடுத்து சேவிங்ஸ் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் பேலன்ஸ் இருக்கிற ரெண்டுத்தையும் நீங்கள் கேரி அவுட் பண்ணணும். ஸோ இந்த 20% நீங்கள் கம்பல்சரி சேவ் பண்ணி தான் ஆகணும். அண்ட் இதை எங்கே இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் சேவிங் பண்ணணும்னா சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நான் அப்படியே குயிக்காக சொல்கிறேன். SIP, ஷார்ட் டேர்ம் ஃபிக்ஸ்ட் டெபாசிட், ஷேர் மார்க்கெட், கிரிப்டோவில் கூட போடலாம். அண்ட் இதில் இன்னொரு பர்டிகுலர் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எஜுகேஷன் லோன் கட்டுறவங்களா இருந்தால் இந்த 20% எடுத்து நீங்கள் கட்டக்கூடாது. பேலன்ஸ் இருக்கிற 80% அதாவது நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸில் இருக்கிற காசு எடுத்து தான் நீங்கள் எஜுகேஷன் லோனை பே பண்ணணும். இந்த 20% பார்த்தீங்கன்னா பியூர்லி சேவிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு மட்டும்தான். ஃபர்ஸ்ட் 2 கேட்டகரியில் இருக்கிற பீப்புளுக்கு இந்த 50-30 and 20 ரூல் வந்து அப்ளை ஆகும். அண்ட் லாஸ்ட் கேட்டகரி ஆஃப் பீப்புள் அதாவது கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்து கொஞ்சம் ஹை சேலரி வாங்குறவங்களுக்கு இந்த 50-30-20 ரூல் வந்து செட் ஆகாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி ஏஜ், எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் சேலரி வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல். ஏன்னா இப்போது நீங்கள் ஒர்க் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ஆப்வியஸ்லி உங்கள் ஏஜ் கண்டிப்பாக ஏறும். ஏஜ் கூட எக்ஸ்பீரியன்ஸ் வரும். எக்ஸ்பீரியன்ஸ் ஏறனால சேலரியும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ மூணுமே ஒரே டைமில் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ உங்களுக்கு இந்த 50-30-20 ரூல் வந்து செட் ஆகாது. அதையே லைட்டாக ட்வீக் பண்ணிவிட்டு 40-20-40 ரூல் தான் பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இந்த 40-20-40 ரூலுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஆவரேஜாக 40,000 rupees per month சேலரி வச்சு உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ரூலில் சொன்ன மாதிரி தான் நீட்ஸ், வாண்ட்ஸ் அண்ட் சேவிங்ஸ். ஸோ NWSக்கு வந்து பார்த்தீங்கன்னா 40,000ஓட 40% 16,000, 20% 8,000 அண்ட் அகைன் 40% பார்த்தீங்கன்னா 16,000. ஸோ இந்த கேட்டகரியை நீங்கள் பிரித்து வச்சுக்கணும். அண்ட் அகைன் உங்களுக்கு இந்த பேட்டர்னில் தான் உங்களோட செலவை வந்து நீங்கள் எக்ஸ்பென்ஸ் பண்ணணும். 40% சேவிங்ஸ் எதுக்கு சொல்கிறேன்னா உங்களுக்கு ஏஜ் ஆகிட்டு இருக்கு அண்ட் நீங்கள் உங்கள் சேவிங்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ என்னடா நீட்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் பேசிக் எசென்ஷியல் சொன்னால் ஆனால் 50% வந்து 40% ஆக்கிட்டேன்னு கேட்டிங்கன்னா நான் வந்து பர்சன்டேஜை குறைச்சிருக்கேன். பட் உங்களுக்கு அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதில் 50% எவ்வளோ இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 10,000 இருந்துச்சு. இதில் 40% உங்களுக்கு 16,000 rupees இருக்குது. ஸோ அதனால தான் இந்த 40-20-40 ரூல் பர்டிகுலராக ஹை சேலரி வாங்குறவங்களுக்கு அப்ளை ஆகும்.
அண்ட் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி இந்த கேட்டகரியில் வர பீப்புளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ரன் பண்ணணும், அவங்க பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் அந்த மாதிரிலாம் கட்டணும். ஸோ அதெல்லாம் நீங்கள் அந்த 60%, அதாவது 40 ஃபார் நீட்ஸ் அண்ட் 20 ஃபார் வாண்ட்ஸ், ஸோ இந்த 2 கேட்டகரியிலேருந்து உங்களுக்கு எடுத்து அது ஸ்பெண்ட் பண்ணணும். அண்ட் அந்த பேலன்ஸ் இருக்கிற 40% நீங்கள் ஃபஸ்ட்டு சேவிங் பண்ணணும். பேலன்ஸ் இருக்கிறது தான் நீங்கள் மீதி எல்லா செலவும் பார்க்கணும். ஒரு சின்ன இம்பார்ட்டண்ட் அட்வைஸ் இல்லைனா நோட் அப்படி ஏதாச்சும் வச்சுக்கோங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ணுறீங்களோ அதை விட ஒரு லோ லைஃப் ஸ்டைலில் வாழ்கிறது தப்பே கிடையாது. ஆப்வியஸ்லி ஃபார் பெட்டர் ஃப்யூச்சர். லாஸ்ட்டாக 3 திங்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த நான் சொன்ன ரூல் 50-30-20 அண்ட் 40-20-40 இந்த 2 ரூலுமே வந்து வேரியபிள் தான். அவங்கவுங்க லைஃப் ஸ்டைல் அவங்கவுங்க சாய்ஸஸ்க்கு ஏற்ற மாதிரி இது கொஞ்சம் நீங்கள் ட்வீக் பண்ணிக்கலாம். செகண்ட் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே லோ சேலரி வாங்குறவங்களுக்கு இந்த 50-30-20 ரூல் கூட ஆப்டாக இருக்காது. பிகாஸ் அவங்க 20% இன்கேஸ் இன்வெஸ்ட் பண்ணால் கூட அவங்களோட டெய்லி நீட்ஸை மீட் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இது செகண்ட் திங். அண்ட் தேர்ட் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முதல் 2 கேட்டகரி பீப்புளுக்கு உங்களுக்கு அந்த 20% இன்வெஸ்ட்மெண்ட் வந்து வேரியபிளாக இருக்கணும். ஏன்னா உங்களோட கோல் வச்சு தான் அந்த 20% நான் சொன்னேன். இன்கேஸ் உங்களுக்கு நிறைய அச்சீவ் பண்ணணும் இல்லை நிறைய இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். உங்கள் நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸ் நீங்கள் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் உங்களுக்கு சீக்கிரமாக ரிட்டையர் ஆகணும் அப்படின்னு சொன்னால் கூட நீங்கள் அந்த 20% 30-40 நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி உங்கள் லைஃப் ஸ்டைலை கொஞ்சம் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். அன்னெசரி செலவு பண்ணுறது வந்து விட்டுடலாம். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இந்த 2 ரூலுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் ஃபினான்ஷியலாக டிசிப்ளின் ஆயிடுவீங்க. ஸோ உங்களுக்கு அது ஃப்யூச்சரில் ரிஃப்ளெக்ட் ஆகும். அண்ட் ஐகார்டில் பார்த்தீங்கன்னா மற்ற வீடியோஸும் கொடுத்துருக்கேன், போய் மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் அண்ட் இங்கிலீஷ் சேனலோட லிங்க் கொடுத்துருக்கேன், போய் மறக்காமல் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்டில் நெக்ஸ்ட் டைம், ஒன் லைஃப் மெனி எக்ஸ்பீரியன்ஸ்.